பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு சில நேரங்களிலே எங்களுடைய சூழ்நிலைகள், சில நேரங்களிலே நாங்கள் போகிற பாதையிலே எங்களை விசாரிப்பதற்கு, இல்லாவிட்டால் எங்களை தேடி பார்ப்பதற்கு, எங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். யாரிடத்தில் நான் சொல்லுவது? யார் எனக்கு அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை, இல்லாவிட்டால் அந்த கஷ்டத்தில் கண்ணீரிலிருந்து என்னை விடுவிக்க முடியும் என்று சில நேரங்களில் நாங்கள் யோசிக்க முடியும். ஆனால் வேத வார்த்தை எங்களுக்கு இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்களை விசாரிப்பதற்கு ஒருவர் உண்டு. அதுதான் என்னையும் உங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே எங்களுடைய கவலைகளை நாங்கள் வேற யாரிடத்திலும், மனிதரிடத்தில் சொல்லாமல், நாங்கள் நம்பி இருக்கிற இடத்திலே, இல்லாவிட்டால் உறவுகளிடத்திலே சொல்வதை பார்க்கிலும் எங்களை உண்டாக்கினவரிடத்திலே சொல்லும் பொழுது அவர் எங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷத்தையும் ஆசீர்வாத நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காட் பிளஸ் யூ. கிருபையும் நன்மையும் உங்களை தொடரட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு சில நேரங்களிலே எங்களுடைய சூழ்நிலைகள், சில நேரங்களிலே நாங்கள் போகிற பாதையிலே எங்களை விசாரிப்பதற்கு, இல்லாவிட்டால் எங்களை தேடி பார்ப்பதற்கு, எங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். யாரிடத்தில் நான் சொல்லுவது? யார் எனக்கு அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை, இல்லாவிட்டால் அந்த கஷ்டத்தில் கண்ணீரிலிருந்து என்னை விடுவிக்க முடியும் என்று சில நேரங்களில் நாங்கள் யோசிக்க முடியும். ஆனால் வேத வார்த்தை எங்களுக்கு இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்களை விசாரிப்பதற்கு ஒருவர் உண்டு. அதுதான் என்னையும் உங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே எங்களுடைய கவலைகளை நாங்கள் வேற யாரிடத்திலும், மனிதரிடத்தில் சொல்லாமல், நாங்கள் நம்பி இருக்கிற இடத்திலே, இல்லாவிட்டால் உறவுகளிடத்திலே சொல்வதை பார்க்கிலும் எங்களை உண்டாக்கினவரிடத்திலே சொல்லும் பொழுது அவர் எங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் மாற்றி சந்தோஷத்தையும் ஆசீர்வாத நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காட் பிளஸ் யூ. கிருபையும் நன்மையும் உங்களை தொடரட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு